ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி தட்டாம்பயிறு போட்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். குழம்பு செய்கிறதுக்காக நான் தட்டாம்பயிறு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும், பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு 2-3 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், 2 ஸ்பூன்ஸ் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தட்டாம்பயிரோடு போடுறதுக்காக கத்திரிக்காய், முருங்கைக்காய் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல கடைசியாக ஊற்றுறதுக்காக தேங்காய் பால். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெந்தயத்தை உள்ளே போட்டுடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உள்ள தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூளை உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்ட உடனே நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 3 to 4 minutes வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அது உள்ளே ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வேக வச்ச தட்டாம்பயிரை அது உள்ளே போட்டுடலாம். தேங்காய் பாலும் ஊற்றிடலாம். இது ஒரு 2 minutes கொதிச்சா போதும். சுவையான காரக்குழம்பு ரெடி. சுவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், தட்டாம்பயிறு போட்ட காரக்குழம்பு ரெடி. சூடான சாதத்தோடு இதை போட்டுட்டு 2 அப்பளம் பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.